ஜல்லிக்கட்டு காளையாக இருக்க போகிறோமா, மலையில பெஞ்ச காளான்களாக நம்ம இருக்க போகிறோமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய இடத்தை நிரப்புறதுக்கு நிறைய பேர் இன்னும் கியூல காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்துட்டோமே போதுன்னு தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. ஸோ கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்க. நம்ம மீது யாராச்சும் வசைப்பாடுன்னு திருப்பி நம்ம திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கருத்துக்கள் மூலமாக பதிலடி வழங்கிட வேண்டும். அதுதான் நம்முடைய துணை முதலமைச்சர் நமக்கு சொல்லி தந்த பாடம். அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அதுதான் சரியான வழியாகவும் இருக்கும் என்பதற்காகத்தான் அதையும் நான் சொல்கின்றேன். எல்லா சிப்பிகளையும் பார்த்தீங்கன்னா முத்துக்கள் இருக்காது. சில சிப்பிகள் முத்துக்கள் இருக்கும், சில சிப்பிகள்ல முத்துக்கள் இருக்காது. ஆனால் நம்மளுடைய இயக்கத்தை சார்ந்திருக்க இளைஞரணி என்கின்ற சிப்பியில் தான் ஒவ்வொன்றும் முத்துக்களாக இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்வேன். தோண்டுகின்ற சுரங்கள் எல்லா சுரங்கத்திலையும் தங்க கட்டி கிடைச்சிடாது. ஆனால் நம்முடைய இளைஞரணி என்ற சுரங்கத்தில் தோண்ட தங்க கட்டிகள்ல சிங்க குட்டிகளாக இன்னும் 5 மாதத்தில் வேட்டையாட காத்து கொண்டிருக்கின்ற சிங்க குட்டிகளாக எங்களுடைய இளைஞரணி தம்பிகள் இருக்கின்றார்கள். வேட்டை இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் இன்னும் அதிகமாக நம்ம உழைக்க வேண்டும். அதற்கு நமக்கு முன் உதாரணமாக இருப்பது நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. தம்பி அவங்க பாடும்போது கூட இந்த வா வான்னு சொன்னாங்கல்ல, மீண்டும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வா 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 என்று சொல்லக்கூடிய ஒரு அரங்கமாகவும் உறுதியேற்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கூட்டத்தில் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து நம்முடைய தலைவருடைய பேச்சை கேட்டு கைத்தட்டிட்டு அமர்ந்த ஒரு இளைஞன் தான் இன்றைக்கு வெள்ளையும் சொல்லையுமா நான் வந்திருக்கேன்னா என்னோட இளைஞரணி என்பதை நான் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டோட நான் வந்திருக்கிறேன். வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம் ஒன்னே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான தனித்திறமை வளர்த்துக் கொள்ளுங்க. உனக்கு தனித்திறமை இருந்து உன்னால் கட்சிக்கு பயன்படும் என்று சொன்னால் கட்சி உன்னை பயன்படுத்திக் கொள்ளும்.